கத்தாவே நீங்கள் கொடுத்த இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை பொழுதும் கத்திரை பாதுபடியில் நாங்கள் கூடி வந்து கத்தரை தொழுது கொள்ள கிருபிசதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை அன்பின் எஜமானனே, இதோ இந்த வேலையிலும் தேவ சமூகத்தில் அடைக்கலும் மரணம் கோட்டையுமாக இருக்கிற கத்தரை நாங்கள் தியானிக்க போகிறோம். என் ஆண்டவர் இந்த தியானங்களை பொருட்படுத்திக் கொள்ளும். பரிசுத்த ஆவியை எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் வசனத்தை கேட்குற பிள்ளைகள் வசனத்தை சொல்கிற வேண்டிய அனுமதி பலப்படுத்தும், பயன்படுத்தும். இது ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரை இந்த வார்த்தை சபையிலும் இது வெளியில் கத்தாவே இன்டர்நெட்லையும் புறப்பட்டு செல்கிறது அநேகருக்கு அது பயனுள்ளதாய் மாற உதவி செய்யும். கர்த்தர் கரம் ஆலிஷ்டம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. அந்த வார்த்தை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து நினைச்சிருந்தா கர்ஜிக்கிறார், எருசலேமிலிருந்து சத்தம் இடுகிறார். அப்படி கர்த்தர் கர்ஜிக்கிறதுனாலையும் சத்தம் இடுறதுனாலும் வானமும் பூமி என்ன செய்யுமா? அதிரும். ஸ்தோத்திரம். நம்ம இறைமையை 10:10 வாசிக்கிறோம். அப்படி கோபம், கர்த்தர் மெய்யான தேவன். அந்த தேவன் கோபப்பட்டான்னா பூமி அதிரும். அல்லேலூயா. இங்கே கர்ஜிக்கிற பொழுது சத்தமிடுகிற பொழுது வானமும் பூமியும் அதிரும். அங்கே பூமி நிழலுக்கு உண்டான்னு போட்டிருக்கோம், இங்கே வானமும் பூமி அதிருமா. இப்படிப்பட்ட அதிர்வுகள் நிமித்தமாக பூமி அதிர்ந்தால் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். 6 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதாவது தாங்கிக்கிற முடியும். 7 பாயிண்ட் தாண்டி ஆச்சுன்னா பூமி நிலவில் இந்த ரெக்டர் அளவுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்டர் அளவு தாண்டிச்சுன்னா நிச்சயமாக கட்டடங்கள் சரியும், பிழப்பு உண்டாகும், எல்லாமே உள்ளே போகும் பூமிக்குள்ள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பூமி பலந்தாவே அப்படியாது, பூமி நடுங்கினா அப்படியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இவர் கர்ச்சித்து இவர் சத்தம் முடிகிற பொழுது வானமும் பூமியும் சேர்ந்து ரெண்டுமே அதிரும். அப்போ என்னத்துக்காகும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஹெலிகாப்டர் பறக்கிறப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பக்கத்தில் வரும்போது ஒரு மாதிரி அதிர்வு உண்டாகும். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சத்தம் உண்டாகும். ஃப்ளைட்டு பறக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். இந்த டேக் ஆஃப் ஆகும்போது எடுக்கும்போது தேவசந்திரம் பயங்கரமாக இருக்கும். இப்போது அந்த வார்த்தை சொல்லுது வானமும் அதிரும் பூமியும் அதிரும். அப்போ என்ன ஆகும்? சகலமும் நிர்மூலமாகும், அழிவுக்குள்ளாக போய்விடும். வார்த்தை சொல்லுது, ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. யார் யாருக்கு என்ன நடந்தாலும் சரி, தமது ஜனத்துக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கிறவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு அடைக்கலம், எனக்கு அரணான கோட்டை என் தேவன். இந்த அடைக்கலமும் அரணான கோட்டையுமாக இருக்கிற என் தேவன் எந்த உலகத்தில் பொல்லாப்பு, தீமை, கொடுமை, நஷ்டம், உபத்திரவம் எது வந்தாலும் சரி, அந்த உலகத்தில் வருகிற பொழுது என்னை கர்த்தர் தம்முடைய அடைக்கலத்தில் வைத்து காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அடைக்கலத்தை குறித்து வேதத்தில் ஒரு சில காரியங்கள் வாசிக்க போகிறோம். அப்படி வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்துடைய துவக்கம் சொல்லுது, தமது ஜனத்துக்கு தான் அவர் அடைக்கலமாக இருப்பார். அல்லேலூயா. சகலருக்கும் கிடையாது. யாருக்கா? தமது ஜனத்துக்கு அடைக்கலம், தமது ஜனத்துக்கு தான் அரணான கோட்டை. அப்போது இந்த தமது ஜனம் யார்? தமது ஜனம் எங்கே இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, அநேக காரியங்கள் நம்ம என்ன சொல்ல தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல ஒரு வேத வசனம் 2:7-14 மனப்பாடமாக சொல்லுங்க. அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். அப்போது இவர் சொல்கிறாரு, இப்போது ஏன் ஜனம்னா யாருன்னா ஏன் பேர் வச்சுருக்கணும், ஏன் பேர் வச்சதான் ஏன் ஜனம். இவங்க ஆபிரகாம் மூலம் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க, ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்க யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏன் பேர் வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய ஜனத்துக்கு ஒரு பேர் சொல்லுங்க. இஸ்ரவேல். இஸ்ரவேல் சொன்னால் தேவனோடு போராடினோன்னு அர்த்தம். இந்த ஏழு வருது பார்த்தீங்களா, ISRAEL 6 எழுத்து தான் இஸ்ரேலுக்கு. அந்த ஈஎல்ன்றது கடைசியில் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த ஈஎல் சொன்னாவே தேவன் அர்த்தம். அல்லேலூயா. ஈஎல் அப்படின்ற வார்த்தை இந்த இம்மானுவேல், பெனியேல், பெத்தேல், இஸ்ரேல், நத்தானியேல்,
இப்படிலாம் ஏலியன் முடி பார்த்தீங்களா, இது ஊரா தானியேல், இதெல்லாம் தேவனுடைய பேர். ஏல்னா தேவன் அர்த்தம். இப்போ இஸ்ரேல்னா தேவனோட போராடணும், இவன் பேர் தேவன் உள்ளே இருக்கிறார் இவனுக்குள்ள. அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் ஒட்டுமொத்தம் யாரு? தேவனுடைய ஜனம், தமது ஜனம். சரி, அப்போ தேவனுடைய ஜனத்துக்கு இஸ்ரேல் பேர். இப்போ டக்குன்னு பதில் சொல்லணும். இப்போ தேவனுடைய ஜனத்துக்கு என்ன பேர்? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, ரட்சிக்கப்பட்டாங்க கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் சரியா? இப்போ இருக்கிற தேவ ஜனத்துக்கு பேர். இதில் யார் இருக்கா? தேவன் இருக்காரா? என்ன யோசிக்கிறீங்க? கிறிஸ்து இருக்காரா இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்துன்னு சொன்னா அவர் இருக்கிறாரா இல்லையா? நான் யாரு? நான் ஒரு கிறிஸ்தவன். அப்போ வேதம் சொல்லுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அப்போ அன்னைக்கு இஸ்ரேல், இன்னைக்கு கிறிஸ்தவன். ரெண்டு இடத்துலையும் யார் இருக்கா? தேவன் இருக்கா. அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களுக்கு தான், இந்த தமது ஜனத்துக்கு தான் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருப்பாரா? அடைக்கலமாய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி பாருங்க. இந்த நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் எரேமியா 15:16. இதுவும் நமக்கு அடிக்கடி வாசிக்கிற வசனால மனப்பாடமாக தெரியும். வார்த்தையில் கிடைத்த உடனே இது வரைக்கும் நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம். இதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. எனக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பெயர் எனக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, என்னைக்கு இந்த பரிசுத்த வேதத்தை தூக்கி என் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் வந்தேனோ, அன்னைக்கு நான் அல்ல, உலகம் எனக்கு பெயர் வச்சிருக்குது. இதை அப்போஸ்தலர் 11 வாசிக்கிறோம். அந்தியோகியாவில் முதல் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று உலகத்தார் தான் சொன்னாங்க. யாரு கிறிஸ்தவன் சொன்னாங்க? கிறிஸ்தவர்கள் தங்களை நாங்கள் கிறிஸ்தவன் சொல்லவே இல்லை, உலகத்தார் தான் சொன்னாங்க. இன்னைக்கு நீங்கள் அஞ்ஞானத்தில் இருந்துட்டு, உலகத்திலிருந்து, பாவத்தில் இருந்துட்டு நீங்கள் இயேசுவை தேடி வேதத்தை தூக்கிட்டு வரும்போது மற்றவங்க உங்களை பார்த்துருவாங்க, இவங்க கிறிஸ்தவங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு அந்தியோகியா பட்டணத்தில் அதான் நடந்துச்சு. முதல்ல சீசரில் பார்த்து, அதுக்கு முன்னாடி சீசன் சொன்னாங்க. அப்புறம் தான் அவங்க கிறிஸ்துன்னு சொல்லி கிறிஸ்துவ பிரசாற்றுவதும் கிறிஸ்துவ மேம்படுத்தும் கிறிஸ்துவ ஆவியை பெற்றுக்கொள்ளுமா இருந்ததுனால இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவசவர் காத்துக்கிற தேவப்பிள்ளையே, உம்முடைய நாமம் எனக்கு சூட்டப்பட்டிருக்கு, தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் தேவ ஜனம். அப்போ வாசனம் இன்னைக்கு என்ன சொல்லுது? தமது ஜனத்துக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. இப்போ இந்த அடைக்கலத்தை குறித்து நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் 2 துணைமான சொல்கிற வார்த்தை அனைவரும் தியானிச்சிருக்கோம். இன்றைக்கி இந்த அடைக்கலத்தை குறித்து தியானிக்கும் போது முதல் காரியமாக என்னாகும் 35 அடைக்கல பட்டணத்தை குறித்து ஆண்டவர் அதிகமாக பேசுகிறார். அதில் முதல்ல 15 வசனத்தை வாசிங்க. அடுத்து 22 வசனத்திலிருந்து சில வசனங்கள் வாசிக்க போகிறோம். இஸ்ரவேல் தேசம், ஒட்டுமொத்த தேசம், யோர்தானுக்கு அந்த பக்கமும் யோர்தானுக்கு இந்த பக்கமும் பெரிய விசாலமான தேசம். இந்த இஸ்ரவேல் தேசத்தில் லேவியருக்கு பட்டணங்கள் பிரித்து கொடுக்கணும். 48 பட்டணம் நினைக்கிறேன், அதை பிரித்து கொடுக்கணும். அந்த 48 பட்டணத்தில் அது சார்ந்த கிராமங்கள் உண்டு, அதனுடைய விளைநிலங்கள் உண்டு. இதெல்லாம் லேவியர் கொடுக்கிற காரியங்கள். இதில் 48 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்களாக இருக்கணும். அடைக்கல பட்டணம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 22 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிற பொழுது, ஒருத்தன் கைப்பெசகாய் ஒருத்தனை கொன்னுட்டான் தெரியாதனமா. ஒருத்தன் கல்லெறிஞ்சு எறிகிறான், ஏதோ ஆடு எறிய மாடு எறின்னு வச்சுக்கோங்க. அது தெரியாதன ஒருத்தன் மண்டையில் பட்டுச்சுன்னா அவன் செத்து போயிட்டானா, அவன் தெரியாமல் செஞ்சிட்டான். அதுக்கு அந்த செத்துடைய சொந்தக்காரன் பழிக்கு பழி வாங்குகிற திட்டத்தின் அடிப்படையில் இவனை கொன்று போட்டக்கூடாது. நல்லா கவனம் கேளுங்க. ஒருத்தன் கம்பெடுத்து ஏதோ ஒரு இடத்துல வீசுகிறான், தற்செயலாக போய் ஒருத்த மேலே பட்டு செத்துட்டான். ஒருத்தர் இருப்பாயுதத்தை பயன்படுத்தும் போது தற்செயலாக, அதாவது மரம் வெட்டிக்கு இருக்கும்போது அந்த கோடரி கலண்டு போய் இன்னொருத்த மேலே பட்டு அவன் செத்துட்டான். அப்படின்னு அவன் வஞ்சகமாக கொல்லலை, தற்செயலாக தேவச்செயலாக செத்துட்டான்.
இதுக்கு அறியாமல் செஞ்ச பாவம் தப்புக்கு அவனுக்கு ஒரு அடைக்கல பட்டணம் உண்டு. யோர்தானுக்கு அங்கிட்டு 3 பட்டணம், யோர்தானுக்கு இந்த பக்கம் 3 பட்டணம். இது 6 பட்டணத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்க பட்டணத்தில் என்ன வேகமாக போய் பட்டணத்தில் உள்ளே போயிடும். போயிட்டா பலி வாங்குற வந்து அவனை என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் பல்ல உதுத்துட்டானா இன்னொருத்தன் அவனுக்கு பல்லு உதுக்கணும். ஒருத்தன் கொலை செஞ்சுட்டானா அவன் சொந்தக்காரன் எழுப்பி இவனை கொலை செய்யணும். இதுதான் பழிக்கு பழி வாங்குறது. இது வேத பிரமாணம், பழைய ஏற்பாட்டு பிரமாணம். ஆனால் அதே பழைய ஏற்பாட்டில் தற்செயலாய் தேவ செயலாக ஒருத்தனை கொண்டுட்டானா அவனை என்ன செய்யக்கூடாதுன்னா பழி வாங்கிடக்கூடாது, கொண்டு போட்டுறான். இவன் அடைக்கலப்பட்டதில் போயிருக்கணும். 22ஆம் வசனத்துலேருந்து 29 வசனம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது அந்த வசனம் இப்படி சொல்லு. இப்போது இவன் போனப்போ என்ன செய்யனா எக்காரணத்தை கொண்டும் அந்த அடைக்கலப்பட்டணத்தில் அந்த நாட்களில் இருக்கிற ஆசாரியன் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் அந்த அடைக்கலப்பட்டணத்தை விட்டு அவன் என்ன செய்யணும், வெளியே வரவே கூடாது. அல்லேலூயா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அடைக்கலத்தை பட்டணத்தை விட்டு என்னைக்காவது ஒரு அவன் ஆசாரியின் இறக்கிறதுக்கு முன்னாடி வெளியே வந்துட்டானா பழி வாங்குறவன் அவனை கொண்டுட்டானா அவன் மேலே பலி கிடையாது. அப்போது இவன் என்ன செய்யணும், ஆசாரியன் சாகுற வரைக்கும் அந்த அடைக்கல பட்டணத்திலேயே தான் இருக்கும். ஒவ்வொரு காரியம் கணிச்சிங்க. இது நம்முடைய வாழ்வு எப்படி அபியாசப்படுத்துறது பார்க்கணும். இப்போது அவன் வெளியே வரவே கூடாது. என்னைக்காவது ஆசாரி அந்த நாட்கள் இருக்க பிரதான ஆசிரியர் இறந்துட்டானா அதுக்கடுத்து என்ன செய்யணும், வெளியே வந்துடலாம். அவனுக்கு அதுக்கடுத்து விமோச்சனம் முடிஞ்சிட்டு. இப்போ எவனும் இவனை கொல்லக்கூடாது. இதுதான் அடைக்கலப்பட்டத்துடைய முக்கிய அம்சங்கள். இப்போது இந்த காரியங்கள் யாருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அறியாமல் செய்த பாவம் செய்தவனுக்கு, இவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் நாம் அறிஞ்சு செஞ்ச பாவங்கள், அறியாமல் செஞ்ச பாவங்கள், அனைத்து பாவங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமாயிருந்து, அவரே அடைக்கல பட்டணமாயிருந்து நம்மை எந்நாளும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். எப்படி ஆண்டு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவர் இப்ப யாரை கூப்பிடுறாரு, வருத்தப்படுறவங்க கூப்பிடுறாரு. இந்த வருத்தம் எப்படி வந்துச்சு, ஆதாம் என்னைக்கு வருத்தப்பட்டான், அவன் பாவசி இருக்கும் முன்னாடி வரைக்கும் வேர்வையே கிடையாது, சாப்பாடு ஓசி, உழைப்பு கிடையாது, எல்லாம் சந்தோஷம், நிம்மதி, ஆறுதல், எப்பவுமே சமாதானம். ஆனால் நீ எப்போ வருத்தப்பட்டான், நீ வருத்தப்பட்டு பூமியின் பலனே வேர்வை சிந்தி நீ சாப்பிட்றதுல மாத்திரம் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தான் மம்முட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டான், நிலத்தை கொத்த ஆரம்பிச்சிட்டான், விதைக்க ஆரம்பிச்சிட்டான், பயிர் செஞ்ச ஆரம்பிச்சிட்டான், தூக்கி கதிர்கட்டை சமைக்கணும், அதை வந்து அடிக்கணும், கலந்து சேர்க்கணும், அதை சுத்தம் பண்ணணும், சாப்பிடணும். அது வரைக்கும் இவனுக்கு சாப்பாட்டுக்கு கவலையே இல்லை. அப்போ வருத்தம்னா பாவத்தின் நிமித்தம் வருகிற வருத்தம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பாவப்பட்டவர்களே வருத்தப்பட்டவர்களே இங்கே எல்லாரும் ஏங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்றார். நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டுடைய வசனம் சொல்லுது, வருத்தப்பட்ட எல்லாரும் கர்த்தர் கூப்பிடுறார். அப்படி கூப்பிடுறவங்க எல்லாரும் வராங்க. வந்தவங்களுக்கு இப்போ மேற்படி ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, பழி வாங்குறவன். யார் இது, அவன் இருக்கிற இடத்த நமக்கு கர்த்தர் கொடுக்க போறார், ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அவன் இருந்த இடத்த நம்ம சுதந்திரிக்க போறோம், ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார். இப்போ அந்த இடத்துல போய் நம்ம சேரக்கூடாது இருக்காண்டி பாவம் செஞ்ச இவனை, நானும் பாவம் செஞ்சு என்னையை தள்ளி விட்டீங்க, ஆனால் இவன் பாவம் செஞ்சா மட்டும் இவன் என்ன செய்றீங்க, கூப்பிட்டு வச்சு மன்னிச்சு இவனை என்ன செய்றீங்க, ஏன் இடத்துல வச்சுக்கிறீங்க. அப்போ ஒருத்தர் பழி வாங்குறதுக்கு என்ன செய்யறான், ரெடியாக இருக்கிறான். தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதை. இப்போ இந்த ஆண்டவர் அழைத்தவர், வேதம் சொல்கிறது, ஒரு நாளில் பழைய ஏற்பாடு அந்த ஆசாரியன் இறக்குறது வரைக்கும் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே தான் இந்த கொலை செஞ்சவன் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசாரியர், நம்முடைய பிரதான ஆசாரியர் ஒரு நாள் மரித்து போகாதவர். 1:18 வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவரை குறித்து வேதம் சொல்கிறது, மரித்தேன், அல்லேலூயா, சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் நம்முடைய ஆசாரியர். இவர் இருக்கிற வரைக்கும் பிசாசானவன் என்னையும் உங்களையும் சேதப்படுத்த, சத்தம் சொல்லுங்க, என்னையும் உங்களையும் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. எந்த விதத்திலும் அவன் வந்து உங்க மேல குற்றம் சொல்லி உங்களை பழி தீர்க்க அவனால முடியவே முடியாது. காரணம், நம்முடைய பிரதான ஆசாரியர் என்றைக்கு உயிரோடு
இருக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு நாள் ஒரு சீமோன் ஒருத்தன் ஏசப்பாவை இங்கே வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கி கூப்பிட்டான். விருந்துக்கு போனால் அது லூக்கா எழுதின விசேஷம் 7ஆவது இடத்துல இருக்கு. விருந்து போய் சாப்பிட போய் உட்காந்துருக்கிறாரு. வேகமாக ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு அவங்க ஏசுனார் பாத்தில் அழுது கண்ணீர் வடித்து தலைமுடினால் தொடச்சி பரிமள தைலத்தை பூசினாங்க. சாப்பாட்டுக்கு கூப்பிட்டவன் பரிசெய்யன். இப்போ பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு அந்த ஊரில் இருக்க பெண்ணு அவளை பற்றி நல்லா தெரியும். மோசமான நடவடிக்கை உள்ள பெண். ஆனால் ஏசுனார்ட்ட வந்து இப்போ என்ன செய்றா, மனங்கசந்து அழுது இப்படியெல்லாம் பாவம் செய்யணும், இந்த பரிசுத்தரை இன்னைக்கு நான் கண்டுபிடிக்க கிருபையை கடைசிக்கான்னு சொல்லி என்ன செய்றான், மனசில் இருக்கிற பாவங்களாம் அறிக்கை அழுது இல்லை, கண்ணீர் வடித்து பாதத்தை நினச்சி ஏசுன்ற பாதத்தை நினச்சி தலைமுடினால் தொடச்சிட்டே இருக்கிறான். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பந்திக்கு வந்தவங்க எல்லாருமே அது மனசுக்குள்ளே நினைக்கிறான், இவர் உண்மையான ஒரு தீர்க்கதரிசினா தன்னை தொடுகிற பெண் இன்னாலென்று அறிந்திருப்பார். ஏசுனா டக்குன்னு கேட்டா, சீமோனே போட்ட ஒரு காரியம் கேட்க நீ சொல்வியா? ஒருத்தன்ட்ட கொஞ்சம் ஒரு 2 பேர் கொஞ்சம் கடன் படுத்தான். ஒருத்தன் இன்னொருத்தன் அவன்கிட்டே ரொம்ப கடன் போட்டுருந்தான். 2 பேருக்கும் கடன் அடைக்க திராணி இல்லை. அப்போது அந்த கடன் கொடுத்த நினைச்சிட்டான். 2 பேரும் கூப்பிட்டு நீங்கள் 2 பேருமே எனக்கு கடன் கொடுக்க வேணாம் அப்படி சொல்லி நினைச்சிட்டாரு. அனுப்பிச்சிட்டான். இப்போ நீ சொல்லு, யார் சந்தோஷமாக இருப்பா? ரொம்ப கடன் வாங்கணும், கோடிக்கணக்கில் கடன் வாங்கணும். ஏசப்பா எனக்கு கோடியெல்லாம் அடைஞ்சிட்டு ஒரு 100 ரூபா கடன் வாங்கணும். என்ன 100 ரூபா தானே அவர் மன்னிச்சு விட்டார் அப்படின்னா. 100 கோடி வாங்கியிருந்தேன். அப்பா எவ்வளவு கடன் எனக்கு மன்னிக்கப்பட்டுச்சு. இப்போ பார், யாரு அதிகமாக சந்தோஷப்படுவா? அவன் சொன்னா, எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாக அன்பா இருப்பான், அவன் தான் சந்தோஷப்பான். இப்போ ஆடு சொன்னார், நான் வீட்டுக்குள்ளே வந்தேன், நீ கால்களுக்கு தண்ணி கூட கொடுக்கல, ஆனால் இந்த ஸ்திரீ தன்னை கண்ணீரினால் என் காலை நனைத்து தன் தலைமையினால் துடைத்தார். பரிமள தைலத்தை பூசி கத்தரை மகிமைப்படுத்தினார். நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. வருத்தப்படவில்லை. நீங்கள் எல்லாரும் எண்ணத்தில் வாருங்கள். இந்த மகள் எத்தனையோ பாவம் செஞ்சிருந்தா, ஆனால் இப்போ ஏசுநாட்டு வந்த மாத்திரத்தில் அனைத்து பாவங்களையும் கத்தர் மன்னித்து அவளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அனுப்புகிறார். என்ன வாழ்த்து? நீ சமாதானத்தோட போ, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவருடைய சமாதானத்தை அவளுக்கு கொடுத்து நீ சமாதானத்தோட போகிறார். ஹல்லேலூயா. இந்த நித்திய அடைக்கலமான கர்த்தரை யார் தேடி வருமோ அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. இனி பிசாசானவன் அந்த மனுஷியை பார்த்து குற்றம் சொல்ல முடியாது. காரணம், அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நம்ம ராத்திரி கூட தியானிச்சோம். 1 தீமோத்தி 1:15 பாவிகளில் பிரதான பாவி நான், ஆனாலும் நான் இரக்கம் பெற்றேன். அல்லேலூயா. பாவி எப்படி இரக்கம் பெற முடியும்? பாவ மன்னிப்பு பெற்று கொண்டாத்தான் அவன் இறக்கம் பெற முடியும். இந்த இயேசு நாட்டை வந்தாத்தான் அவன் இறக்கம் பெற முடியும். நல்லா கவனிங்க. நீங்க எங்கேயோ இருந்துக்கிட்டு யாரோ வணங்கிக்கிட்டு உங்களுக்கு சமானத்தை தேடி போனீங்கன்னா நீங்க கால் கடுக்க நடந்த அந்த சமானம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் சட்ட துணிமணி இல்லாமல் உங்கள் உடம்பை குத்தி கிழித்து உங்கள் உடம்பை வேக வைக்க கொடுத்து நீங்கள் என்னதான் வருத்தினாலும் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது. ஆனால் இந்த இயேசுட்ட நீங்கள் தேடி வந்தால் போதும். இவர் அடைக்கலம் தருகிறவர், இவர் இளைப்பாறுதல் தருகிறவர். இவர் தான் சொல்கிறார், தமது ஜனத்துக்கு அடைக்கலாம். பூமி அதிரும் வானம் அதிரும், ஆனால் தமது ஜனத்துக்கு இவர் அடைக்கலமானார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு அடைக்கலப்பட்டனம் ஒரு பாவம் செஞ்சவனை கொலை செஞ்சவனை எப்படி பாதுகாத்துக்கிறதோ, இன்னைக்கு இந்த நித்திய அடைக்கலமான கர்த்தர் இயேசு என்னாலும் நோக்கி இளைப்பாறுதல் தந்து அடைக்கலை தந்து காக்க வல்லவராக இருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அடுத்து நம்ம கடந்து போக போகிறோம். தேவ சமூகத்தில் நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானி நிமித்தமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, துக்கப்படுறாங்க.
ரொம்ப பாரப்படுறாங்க. இந்த மீதியானியர் வந்துட்டாங்கன்னா இங்கே இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற எல்லா விளைச்சலை அறுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற ஆடு மாடுகளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. களஞ்சிங்களை கூட உள்ள நுழைஞ்சு கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க மீதியானியர்கள். ஏன்னு சொன்னாங்க செஞ்ச சேட்டை. அதனால கத்தை ஒப்பு கொடுத்துற மீதியானியர்கள் இப்படி போட்டி பயங்கரமான காரியம் செய்கிறாங்க. இதனால அநேகர் என்ன செஞ்சிட்டாங்களாம், கண்மலையிலையும் குகையிலையும் தேடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்களாம். அப்போ இவங்களையும் சேர்த்து கொள்ளு போடுறதுக்கு வந்திருக்காங்க. அதனால தான் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. 2ஆம் வசனம் வாசிங்க. கெவி குகை மலை அடைக்கலங்களான ஸ்தலங்களை நம்ம தங்களுக்கு அடைக்கலங்களாக்கி கொண்டனர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்க ஓடி ஒளியிருக்கு. இப்போ அவங்களுக்கு தெரியல எந்த அடைக்கலம் மெய்யான அடைக்கலம். அவங்க எதை போய் அடைக்கலம் ஆக்கிட்டாங்க? கெபி குகை மலை அரணான ஸ்தலங்களை அதை போய் பாதுகாப்பாக இருந்துட்டாங்க. ஆனாலும் அங்கேயும் வரத்தானே செய்வான். இங்கே இருக்கலாம் கொள்ளையடிச்சுனா திரும்பி என்ன செய்வான், அங்கேயும் வருவான். அங்கே இருக்கிற பெண்கள் ஆண்கள் வச்சிருக்கிற ஜுவல்ஸுகளை என்ன செய்வான், பறிச்சுட்டு தான் போவான். வேறு வழி கிடையாது. நல்லா கவனிச்சுக்கணுங்க. இவங்களுக்கு நித்திய அடைக்கலத்தை பற்றி தெரியல, அறிவு இல்லை. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் அறியாத ஒரு தீர்ந்தான். அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் வந்து அடைக்கலம் புகுந்தார். கண்டுபிடிங்க. ரூத் 2:12 போவாஸ் சொல்றார், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் அடைக்கலமாய் இந்த உனக்கு நிறைவான பலன். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இஸ்ரவேலருக்கு அடைக்கலத்தை பற்றி அறிவில்லை. இஸ்ரவேல் அல்லாத மோவாபிய ஸ்திரீ ரூத்துக்கு இந்த அடைக்கலத்தை குறித்து அவளுக்கு நல்லா தெரிஞ்சிட்டு எப்படிங்க அவள் கண்டுபிடிச்சா? எப்படிங்க அவளுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு? ரெண்டு மருமகள் ஒரு மருமக மாமியார் பேச்சுக்கிட்டு சரி தான் சொந்த தேசத்துக்கு அப்பா வீட்டுக்கு போயிருந்து சொல்லி போயிட்டா. 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 15-17 வரைக்கும் வசனங்கள் வாசிக்கும் போது ரூத் 1:15 முதல் 17 வசனங்கள் வாசிக்கிற பொழுது அந்த வசனம் இப்படி தெளிவாக சொல்லுது. இப்போ நீயும் போமா, உன் கூட சகோதரி போயிட்டால, அதுபோல் நீயும் போ ரூத்தே, நீ போயிருச்சுன்னா ரூத் சொல்ற பாருங்க. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். இதுல முக்கியமான வார்த்தையை கண்டுபிடிங்க. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இந்த அடைக்கலத்தை கண்டுபிடிச்சிட்டா. அதனால நான் மோவாப்புக்கு போனாலும், நான் இன்னொருத்தனை கல்யாணம் முடித்தாலும் என் வாழ்வு நல்லா இருக்காது. ஆனால் என்னைய என் கணவன் கல்யாணம் முடித்து என் கணவனும் எனக்கு சொல்லியிருக்காங்க, என் மாமியார் நீங்களும் சொல்லியிருக்கீங்க, உலகத்தை உண்டாக்கின வானத்தை பூமி உண்டாக்கினவர் இந்த யெகோவா தேவன், இவர் நான் உறுதியாக பிடிச்சிக்கிட்டேன். நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போனேன்னா, ஒருவேளை எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா அம்மா பழையபடிக்கு என்ன செய்வாங்க, பழைய தெய்வங்கள் கும்பிட சொல்லுவாங்க. இந்த மெய்யான தெய்வத்தை நான் விட்டுருவேன். அதனால் இந்த மெய்யான தெய்வத்தை நான் பிடிச்சிக்கணும்னா, நான் விதவையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் விதவையாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் கும்பிட தேவனைத்தான் நான் கும்பிட வருவேன். எவ்வளோ உறுதி! இதை அந்த ஊரில் போடவே எல்லாருக்கும் பிரசித்தமாயிருச்சு. இதை கேள்விப்பட்ட போவாஸ் சொல்கிறான், இஸ்ரவேலிங்க தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாயிருந்த உனக்கு இந்த தேவனாலே நிறைவான பலன். யாரு அடைக்கலத்தை தேடி வந்தாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் அடைக்கலத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இவற்றிருந்த உறுதி. கட்டின கணவன் இறந்துட்டான், அடுத்து வாழ்க்கை அவ்வளோதான். ஆனால் தேவனை பிடிச்சுக்கிட்டா. இந்த தேவன் தேடி வந்தங்களை சும்மா விடுகிறதே கிடையாது, வெறுமையாக விடுகிறதே கிடையாது. ஸ்தோத்திரம்.
என்னாச்சு? யாரு வாழ்த்து சொன்னானோ, யாரு இவனுக்கு ஆறுதல் சொன்னானோ? வசனம் சொல்லுது, 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. போவாஸ் சொல்றான், மூப்பர்களை பார்த்து போவாஸ் பேசுறான். அவனுடைய பெயர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாய் இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்ற, எந்த நிலத்துல போய் பாவம் போல கதிர் பொறுக்கிறாளோ அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் இப்போ அவளையே திருமணம் முடிக்கிறான். எவ்வளவு பெரிய அடைக்கலம் பாருங்க. நீ தங்குற இடத்துல தான் நான் தங்குவேன், ஓன் தேவன் தான் ஏன் தேவன், நீ மரணம் அடைகிற இடத்துல தான் நான் மரணம் அடைகிறேன். எவ்வளவு உறுதி! இதை உன் தேவன் என் தேவன் சொன்னா பார்த்தீங்களா? இந்த வார்த்தை, இந்த அடைக்கலத்தை பிடிச்சுக்கிட்டதுனால இவள் வாழ்வு பெரிய நித்திய அடைக்கலத்துக்கு நேராய் கொண்டு போகப்பட்டது. ஹல்லேலூயா. தாவீதுடைய சந்ததிக்கு ஒரு தாயாய் மாறினார். தாவீது முற்பிதாக்களை பெற்றெடுத்த ஒரு தாயாய் மாறினார். ஹல்லேலூயா. தேவசன காத்திருக்க தேவச்சனமே, அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் இன்னும் பழசு நினச்சிக்கிட்டு இருக்கோமா? இன்னும் பழசு விடலையா? ஜாக்கிரதை. இந்த பழசு இருக்குது வரைக்கும் நான் ஆண்டு நன்மை பெற்றுக்கொள்ளும் அரிதாக இருக்கும். என்னைக்கு நீங்கள் விட வேண்டியது விடுறீங்களோ, பழசெல்லாம் வேண்டான்னு விடுறீங்களோ, பழசு பொல்லாங்க எல்லாத்தையும் நீங்கள் வேண்டான்னு ஒதுக்குறீங்களோ, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு நித்திய அடைக்கலமாக இருந்து வசனத்தின்படி வானம் பூமி அதிர்ந்து எல்லாம் நஷ்டப்பட்டு சேதப்பட்டு ஒன்றுமில்லாமல் போனாலும் சரி, தமது ஜனத்துக்கு அடைக்கலத்தை தர வல்லவராக இருக்கிறார். நல்லா நினைச்சு பாருங்க. வானம் பூமி அதிர்ந்த அனத்துக்காகும். பூமி அதிர்ந்தாவே ஒரு செகண்ட் அதிர்ந்தாவே அது பாதிப்பு உண்டாயிருது. வானம் சேர்ந்து அதிர்ந்து பூமி சேர்ந்து அதிர்ந்து அனத்துக்காகும், எல்லாமே சாம்பலா போயிடுது. ஆனால் தமது ஜனத்துக்கு அவர் அடைக்கலத்தை வச்சிருக்கிறார். அதுதான் நித்திய அடைக்கலம், அதுதான் பரலோகம் வச்சுக்கலாம். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவனுடைய வார்த்தையை வாசிக்கிற பொழுது பாருங்க, நம்ம தேவசனத்தை தியானிக்கிற பொழுது ஏசாயா 25:4 வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை அருமையான ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறார் பாருங்க. கொடுமை செய்கிறவங்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் மாணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்தில் இந்த பெருவெள்ளம் சொன்னாவே வேதத்தில் இடத்துல இதை பற்றி பெருவெள்ளத்தை சொல்லி வேதம் சொல்லுது. 59 ஏசி இதே 59:19 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பெருவெள்ளத்துக்கு ஒரு ஒப்புமை. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு. வெள்ளம் போல் சத்துரு. சத்துருக்கு என்ன பாரா? வெள்ளம் போல். இந்த வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் என்ன செய்வாராம்? அவனுக்கு விரோதமாய், அப்படின்னா நமக்கு ஆதரவாய், ஹல்லேலூயா, நமக்கு அனுகூலமாய் அவர் கொடியை ஏற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பயங்கரமான வெள்ளம் போல சத்ரு துஷ்ட ஆமான். வசனம் என்ன போட்டு 25:4 என்ன வாஸ்தவம்? கொடூரமானவரின் சீரல் மதிலை மதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலும். நெருக்கப்படுகிற காலங்களில் ஒரு மொர்தெகாய் தேவ சமூகத்தில் எஸ்தரின் புஸ்தகத்தில் ஆணுடைய நாமத்தில் வைராக்கியம் கொண்டு வைராக்கியமாய் வாழ்ந்தவன் பார்த்தீங்கன்னா ஆமான், துஷ்ட ஆமான். அங்கே ஒருத்த நிமித்தமா அவன் சனம் முழுவதும் என்ன செஞ்சான்? ஒரே நாளில் கொல்லப்படுவதற்காக திட்டம் போட்டான்.
ஆண்டு சோதர நடந்த சமம் பாருங்க. மூன்றாம் அதிகாரம் எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேர் ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளில் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்குகள் சகல ஜனங்களுடைய வழக்குகளுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்வதில்லை. ஆகையால் அவர்கள் இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. இவங்களை முழுசா நினைச்சணும், கொண்டு போடணும். பாருங்க, ஒருத்தன் இவனை மனங்கள்னு சொல்லி அவன் இனத்தவே கொண்டு போடுறதுக்கு ராஜா நினைச்சுனா பெர்மிஷன் கேட்குறான். ராஜாவும் பெர்மிஷன் கொடுத்துட்டா இந்த பெர்மிஷன் லெட்டர் என்னச்சுன்னா எல்லாரும் கொண்டு போடுறதுக்கான ஆணை ஒரு ஜீவோ தேசம் முழுவதும் பரம்புது போகுது. 127 தேசத்துக்கும் இந்த ஜீவோ போகுது. போகுது 15 வருஷம் சொல்லி பாருங்க. கடைசி வார்த்தை, இந்த கடைசி வார்த்தை, சூசான் நகரம் கலங்கிற்று. பயங்கரமா பெருவெள்ளத்தை, அதாவது முதலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல பண்ணிச்சுன்னா சத்ரு எலும்பி வந்துட்டான். பயங்கரமான நெருக்கம். மொர்தெக்காய்க்கு மட்டும் இல்லை, இப்போ சகல யூதர்களும் கொல்லப்பட போறாங்க. சூசான் நகரமே கலங்கி நிற்குது. என்ன நடந்துச்சு? நெருக்கப்படுகிற வேளையில் எளியவனும் திணற்றவனும் என்ன செய்வாங்க? கர்த்தரை நோக்கி அபயம் விடுவார்கள். இந்த அபயம் விடுகிற நேரத்தில் அங்கே அரண்மனையில் இருந்துட்டு எஸ்தர் அங்கே ஆண்டவர் நோக்கி அபயம் விடுறான். தாதிமார்கள் அபயம் விடுகிறார்கள். இங்கே மொர்தெக்காய் அபயம் விடுறான். இன்னும் எல்லா சூசான் நகரத்தில் எல்லா யூதர்களும் அபயம் விடுறாங்க. நெருக்கப்படுகிற நேரத்தில் தஞ்சமாய் அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தர் பதில் தந்தார். வசனம் சொல்லி பாருங்க. அவருடைய சமத்தில் எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் எழுதின சட்டத்தை அப்படி தலையில மாற்றி என்னைக்கு யூதர்கள் கொல்லப்படணுமோ அதே தேதியில் யூதர்கள் பயங்கரை கொள்ளலாம் என்று சொல்லிடுச்சுன்னா சட்டத்தை இயற்றி இப்போ இது பிரச்சித்தம் பண்ணப்பட்டது. 13 வருஷத்துல கடைசியில் சொல்றது பிரச்சித்தம் பண்ணப்பட்டது. இந்த 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் கடைசி சொல்லி பாருங்க. சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. நம்ம முதல்ல வாசித்தோம். எந்த வசனம் வாசித்தோம்? சூசான் நகரம் 3:15 வாசித்தோம். இப்போ 8:15 வாசிக்கிறோம். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. காரியங்கள் தலைகீழாய் முடிந்தது. அல்லேலூயா. ஏன்னா நெருக்கப்படுகிற நேரங்களில் இந்த ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்க தேவ சமூகத்தில் எப்படியாவது ஆவியிலிருந்து ஆண்டு சொல்லி ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு அனுகூலம் பண்ண அவனுக்கு எதிர்த்து ஆவியானவர் கொடியேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவர், அடைக்கலத்தை தருகிறவர். நெருக்கப்படுகிற நேரங்களில் அவர் அடைக்கலமானவர். கடகடன் அடுத்தபடியாக நம்ம வாசித்து அவனுடைய சொல்ல 2 சாமுவேல் புஸ்தகம் 22:7 வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிக்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கூப்பிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெருக்கத்தில் கூப்பிடுகிற பழக்கம் இந்த தாவீதுக்கு உண்டு. எப்போவுமே கர்த்தரை துதிக்கிற தாவீது, எப்போவுமே கர்த்தருக்கு ஜெபிக்கிற தாவீது. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அற்புதம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாவீதை தேடி படையோடு கூட வர்றான் சவுல். பக்கத்தில் வந்துட்டான். தாவீது அனுப்பிச்சு நம்மளை தேடி வராங்கன்னு பாருன்னு பார்த்தா சவுல் படை சூழ்ந்துருச்சு. இதை 1 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 25 இப்படி வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சூழ்ந்துட்டாங்க. தப்பிக்கலாம்னு சொல்லி தப்பிக்க போனால் இவன் நடுவில் இருக்கான்.
இவனுடைய மக்கள் நடுவில் இருக்காங்க. சவுலும் சவுல் படையிலும் முற்றிலுமாக சூழ்ந்து கொண்டார்கள். என்ன செய்ய முடியும்? கவனிச்சு பாருங்க. பயங்கரமான நெருக்கம், செத்தோம் தொலைஞ்சோம், இனி இதை மீளவே முடியாதுன்னு சொல்லி பயங்கரமான ஒரு நெருக்கம். ஆனால் வசனம் சொல்லுது, அப்போ ஒரு சமயத்தில் ஒரு ஆள் வந்து பெலிஸ்தே தேசத்தில் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, சீக்கிரமாக வாங்கிச்சுன்னா நியூஸ் கொண்டு வந்ததுமே சவுல் தாவீதை விட முதல்ல பெலிஸ்தரைத்தான் எதுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டான். பிடிக்க வந்த இடத்துல கர்த்தர் அவனை காப்பாற்றினான். நெருக்கத்தில் கர்த்தரே எனக்கு அடைக்கலாம். ஹல்லேலூயா. அந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் அவருடைய ஜனங்கள் எப்பெல்லாம் நெருக்கப்படுகிறாங்களோ அப்பெல்லாம் அடைக்கலமாக இருக்கிறவராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் 2 நாளாம் புத்தகம் 15 ஆசா காலத்தில் நடந்த சங்கதி உண்டு. அதை வாசனை நமக்கு சமயம் வரும் பரிசுத்தை பற்றி நம்ம ஆயத்தை பார்க்க போகிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் வானமும் பூமியும் அதிர்ந்து எத்தனை சேதங்கள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, அவர் தமது ஜனத்துக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். எனக்கு அடைக்கலம் கொடுப்பா. விசுவாசிக்கிறீங்களா? அறிக்கை செய்யுங்களா? சொல்லுங்க, எனக்கு என் தேவன் அடைக்கலாம். எந்த சேதத்திலும், எந்த பாதகத்திலும், எந்த பொல்லாத ஆவியின் தாக்கத்திலும் என் தேவன் எனக்கு அடைக்கலாம். ஏன்னா நான் அவருடைய ஜனம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல், புதிய ஏற்பாட்டில் நான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. எனக்கு அவரை அடைக்கலாம். நிச்சயமாய் இந்த அடைக்கலத்தின் நிலையில் நான் தஞ்சம் புகுந்து நித்திய அடைக்கலத்திலே நான் புகுவேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென். நம்ம ஜெபித்து பரிசு பந்திக்கு ஆயத்தமாகலாம். அன்பின் பரலோக பிதாவே கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்திருந்த மாசத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பாதப்படியில் நாங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரை தொழுது கொள்ள ஸ்தோத்திரிக்கு கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த வேளையிலும் உடைய வார்த்தையில் எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். தமது ஜனம் அடைக்கலம் பெற்றுக்கொண்ட ஜனம் என்பதை ஆண்டவரே எங்களை குறித்து எங்களோடு நீ பேசினீர். நாங்கள் உம்முடைய ஜனம் ஆண்டவரே. நிச்சயமாக எங்களுக்கு நித்திய அடைக்கலம் உண்டு. இந்த பூமியிலும் நாங்கள் வருத்தப்படுகிற பொழுதும், நாங்கள் கஷ்டப்படுகிற பொழுதும், நாங்கள் தப்பிப்பதற்கு எங்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறீர். நித்திய அடைக்கலமாகிய பரலோகத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய ஜனம், கடைசி வரை உம்முடைய ஜனமாகவே இருக்க உதவி செய்யும். ரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு விடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.